இன்னைக்கு நம்ம கிச்சனில் நல்ல காரசாரமான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த காலிஃப்ளவரை இதில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா வடித்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து கடாயில் எண்ணெய் சூடானதும் நம்ம ஊற வச்சு எடுத்த காலிஃப்ளவரை எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நறுக்கின வெங்காயமும் 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா வதங்கினதும் நம்ம எண்ணெயில் பொரிச்சு வச்சுருந்த காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் மிதமான தீயில வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் கழிச்சு மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா வாசனை சும்மா தூக்குங்க. இப்போ இதில் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா சுருளை கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் தூவி நல்லா கிளறிட்டு அதில் அரை எலுமிச்சம்பழ பழத்தை மேலாப்பில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கடைசியாக நறுக்கின கொத்தமல்லி தலையும் தூவி நல்லா கமகமன்னு கிளறி இறக்குனீங்கன்னா வீடே மணக்கிற காரசாரமான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடிங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.